அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியுடைய கடந்த கொள்கையில் அதனால் ஒவ்வொருத்தருடைய பெயரையாக சொல்றது டைம். அதனால் அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கும் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஏனைய புதிதாக வந்திருக்கக்கூடிய அறுவை சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பிறந்தநாள் விழா காணக்கூடிய எங்களுடைய அருமை பொருளாளர் வழக்கறிஞர் பி. செந்தில் முருகன் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக அனைவரத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறீங்களே, நம்ம அமைப்பில் என்ன பிறந்தநாள் கொண்டாடுறதா அமைப்பா அப்படின்னு கேட்போம். பிறந்த நாள்ன்றது அதான் சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொரு மனிதரும் ஒரு சரித்திரத்தை படைக்கும். அந்த ஒரு சரித்திரத்தை படைக்கும் போது மக்களுடைய மனசில் அது பதிவாகும். அந்த மாதிரி நம்மளுடைய அமைப்பில் நம்முடைய மாநில பொருளாளர் பி. செந்தில் முருகன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அமைப்பு 5 ஆண்டுகளாக நடைபெற்று இருக்கு. எத்தனையோ அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு, காணாமல் போயிருக்கு. நம்முடைய அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் அத்தனையும் முறியடித்து சாதனை படைச்சிக்கிட்டு இன்றைக்கு 5வது ஆண்டில் அடியெடுத்து மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. போது அகில இந்திய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னாலும் ஒரு அமைப்பினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் கூட தனிமரம் போப்பாரு. நான் அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்பு இருக்காது. நாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அது வரப்படும். அப்படி நாம் அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் ஆற்றும் போது தான் இந்த அமைப்பு மிக சிறப்பான ஒரு இடத்தை போய் அடையும். இந்த அமைப்பு எதுக்காக ஏற்பட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பிழப்புக்காக ஏற்பட்டது. நான் சம்பாதிக்கணும், சார் சம்பாதிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொன்னேன். குயிக் மணி, கடகடன் பணத்தை சேர்க்கணும், கடகடன் புகழை சேர்க்கணும் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு காணாமே போயிடும். ஆனால் நம்ம அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொடுத்து தன்னம்பிக்கையோட அவருடைய சொந்த காலில் வாழணும் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சி எடுத்துதான் இந்த அமைப்பை தொடங்குது. இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எண்ணற்ற வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், அது இல்லாமல் எத்தனையோ ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, பல்வேறு தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. நம்மளுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஜாதி, மதம், மொழி, இனம், அரசியல் எதுவுமே கிடையாது.